வெல்கம் டு ரூபி கிரியேஷன். இன்னைக்கு வாஷிங் மிஷின் ஃபில்டரில் உள்ள டஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், ரொம்ப டஸ்ட்டு வந்து சேர்ந்துருச்சு. அதை இப்படி ப்ரெஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணுறேன். ரொம்ப அழுத்தமாக இருக்குது. எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள். இது எல்லாமே வந்து நம்ம துணி போடுறதும் இந்த சோப்பு பவுடர், துணியில் உள்ள டஸ்ட்டு, ஃபேப்ரிக் தான். அதுதான் இவ்வளோ வருஷத்தில் இப்படி ரொம்ப டஸ்ட்டாக மாறிடுச்சு. இதை வந்து நம்மளே எப்படி இன்றைக்கி வீட்டில் எப்படி ஈஸியாக சிம்பிளாக க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபில்டரில் நல்லா டஸ்ட்டெல்லாம் படிஞ்சு போய் இருக்குது. அது நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு படிஞ்சு இருக்குதுன்னு. அதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு ஊறுகா ஷாம்பும் ஒரு பழைய ப்ரஷ்ஷும் வச்சுமே க்ளீன் பண்ணிடலாம். நல்லா போட்டு அழுத்தி தேய்ச்சோம்னா வந்துடுது. சில இது ஈரமாகவே இருக்கனால ஈஸியாக வந்துடுச்சு. அந்த பைப்லாம் உப்பு படிகிற மாதிரி சில இது நல்லா படிஞ்சு இருக்குது. நான் இப்போ ஒன் டைம் வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். அப்பயும் பார்த்தீங்களா சில இது படிஞ்சு இருக்குது. அதை இன்னொரு தடவை நல்லா கத்தியால் சுரண்டிட்டு பார்த்தோம்னா போயிடுச்சு. இப்போ அழகாக க்ளீன் பண்ணியாச்சு ஃபில்டரை. இப்போ நம்ம ஃபில்டருக்குள்ளார அந்த பார்ட் இருக்குல்ல, அந்த இடத்த க்ளீன் பண்ணிடலாம். அதே சேம் ஷாம்பு வாட்டரை ஊற்றிட்டு நம்ம ப்ரஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணோம்னா அது ஈஸியாக வந்துடுது. சில பார்ட்ஸ் மட்டும் அதுலேயே வந்து கொஞ்சம் ஹார்டாக வந்து ஒரு மாதிரி உப்பு கரை மாதிரி இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அதை மட்டும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம தேய்ச்சோம்னா அதுவும் ஈஸியாக க்ளீன் ஆகிடுது. இப்படி நம்மளே வீட்டிலேயே இதை அழகாக க்ளீன் பண்ணிடலாம். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்குள்ளார டஸ்ட்டு சேர்ந்துருச்சு அப்படின்னா, நம்ம வந்து துணி போடுறோன்னா அந்த பேண்ட்டு அந்த மாதிரி போடுறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி திட்டாக வெள்ளையாக படியும், சோப்பு படிஞ்ச மாதிரியே. டிட்டர்ஜென்ட் படிஞ்ச மாதிரியே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா இதுக்குள்ளார தான் அழுக்கு சேர்ந்துருக்கும். இந்த அழுக்கு படிகிறனால தான் அப்படி இருக்குது. இப்போ அழகாக நம்ம க்ளீன் பண்ணி புதுசு மாதிரி மாட்டிட்டோம்.